விழி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு இது கொதிநிலைகளின் களவளம். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசிக்கொள்ளப் போகிறோம். குறிப்பாக மத்திய கிழக்கினுடைய நிலவரம் என்பது நாளுக்கு நாள் மிக மோசமடைந்து வருகிறது. உலகத்தினுடைய பார்வைக்கு அமைதி பேச்சுவார்த்தை, சமாதான ஒப்பந்தம் இடம்பெற்றிருக்கிறது. இப்படியான விடயங்கள் இருந்தாலும் நாளுக்கு நாள் அங்கிருந்து வெளிவருகின்ற தரவுகள் மிக மோசமான குறிகாட்டியை காட்டிக் கொண்டிருக்கிறது. அப்படியாகத்தான் இன்றைய நாளில் பார்க்க போகின்ற ஒரு சில விடயங்களும் இருக்க போகிறது. குறிப்பாக அதிலும் விசேடமாக ஈரான் அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு அணு ஆயுதத்திற்கு சமாந்திரமான ஒரு ஆயுதம் தொடர்பாக நாங்கள் பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் மத்திய கிழக்கில் பேசப்படுகின்ற வார்த்தைகள் யுத்தத்தினுடைய சத்தம் இல்லை என்று சொன்னாலும் அங்கு வெடிப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது, அங்கு உயிரிழப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது, உலகத்தினுடைய பொருளாதார பாதிப்பு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கு இடம்பெறுகின்ற ஒவ்வொரு விடயமும் இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு பிரிவுகளிலும் ஒவ்வொரு பாகங்களிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வீட்டு சமையலறை வரை மிக மோசமான தாக்கங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்றே சொல்லிக் கொள்ளலாம். இந்த விடயம் தொடர்பாக சற்று விரிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம். அப்படியாக வருகிற போது ஒரு சில கேள்விகளை நாங்கள் கேட்டுக்கொள்ளலாம். குறிப்பாக ஈரான் இப்போது அறிமுகப்படுத்தி இருக்கின்ற ஒரு விடயம் அல்லது இந்த போரிலே பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணை, இதை பொறுத்தவரை இது அணு ஆயுதத்திற்கு சமாந்தரமானது என்று சொல்லப்படுகிறது. அது தொடர்பாக பார்க்க போகிறோம். ஈரானுடைய சிஜில் ஏவுகணை உலக நாடுகள் ஏன் அச்சப்பட வைக்கிறது என்ற ஒரு கேள்வியை நாங்கள் முன்வைக்கலாம். குறிப்பாக தொழில்நுட்ப ரீதியாக பார்க்கிற போது சிஜில் என்பது ஒரு திட எரிபொருள் இயங்கக்கூடிய 2 நிலைகளை கொண்டு ஒரு நவீன ஏவுகணை ஆகும். இது 2000 கிலோமீட்டர் தொடக்கம் 4000 கிலோமீட்டர் வரை பாயும் வல்லமை கொண்டதாக கருதப்படுகிறது. இதனுடைய தனித்துவமான சிறப்பு என்ன என்று பார்த்தால், இது வான்வெளியில் நடனமாடும் திறன் கொண்டது. அதாவது எதிரி நாட்டு வான் பாதுகாப்பு அமைப்புகள் இதை இடைமறிப்பதை தவிர்க்கும் வகையில் தனது பாதையை இது மாற்றிக்கொள்ளும். அதே நேரம் ஈரானுடைய கூற்றுப்படி 1.5 டன் எடையுள்ள 16 சிஜில் ஏவுகணைகள் ஒரே நேரத்தில் ஏவினால் அது ஒரு தந்திரோபாய அணு ஆயுத தாக்குதலுக்கு இணையான அழிவை ஏற்படுத்தும் என்று சொல்லுகிறார்கள். உண்மையில் இந்த யுத்தத்தில் இந்த ஆயுதத்தை பயன்படுத்தினார்கள். ஆனால் இப்போது இவர்கள் இதனுடைய மேம்பட்ட வடிவத்தை காட்டியிருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் 80 இடங்களில் தாக்குதல் நடத்தக்கூடிய வல்லமை இதற்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக ராஷ்டிரிய ஏவுகணையில் உள்ள EMP தொழில்நுட்பம் என்பது என்ன என்பது தொடர்பாகவும் அது எப்படி வேலை செய்கிறது என்பது தொடர்பாகவும் பார்க்க வேண்டும். ராஷ்டிரிய ஏவுகணை மின்காந்த அலைகளில் உமிழும் திறன் கொண்டது. இது வெடிக்கும் போது 80 சதுர கிலோமீட்டர் பரப்பிற்குள் இருக்கும் அனைத்து மின்னணு சாதங்களையும் முடக்கிவிடும் என்று சொல்லலாம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அணு கதிர்வீச்சு இல்லாமலேயே ஒரு நகரத்தினுடைய மின்சாரம், தகவல் தொடர்பு, இணையம் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை இது முழுமையாக செயலிழக்க செய்து விடுகிறது என்று கூட சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரம் அமெரிக்காவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஈரானால் உண்மையில் முறியடிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிற போது ஈரான் தற்போது மால்டிபாம் தொழில்நுட்பத்தை முன்வைக்கிறது. ஒரு ஏவுகணை விண்ணில் 80 தனித்தனி குண்டுகளாக பிரிந்து தாக்கம் வல்லமை கொண்டதாக மாறியிருக்கிறது. உதாரணமாக 10 ஏவுகணைகள் ஏவப்பட்டால் அவை 800 குண்டுகளாக மாறும். இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான இலக்குகளை ஒரே நேரத்தில் எதிர்கொள்வது அமெரிக்காவின் பேட்ரியாட் போன்ற பாதுகாப்பு அமைப்புகளுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. ஒரு நேரத்தில் ஒரு ஏவுகணை வீசினால் அவை 80 குண்டுகளாக மாறுகிறது. 10 என்று சொன்னால் 800. அந்த இடம் முழுமையாக அப்படியே இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். அதே போல ஹார்முஸ் நீரிணையில் ஈரான் மேற்கொண்டு வரும் புதிய கட்டுப்பாடுகள் தொடர்பான கேள்விகளும் இருந்து கொண்டிருக்கிறது. ஈரான் தற்போது கடல் எல்லையை விரிவுபடுத்தி புதிய வரைபடத்தை வெளியிட்டிருக்கிறது. அந்த வழியாக செல்லும் கப்பல்களுக்கு மின்னஞ்சல் மூலம் நேரடி உத்தரவுகளை பிறப்பிக்கிறது. நிர்ணயிக்கப்பட்ட வழித்தடங்கள் மீறும் கப்பல்கள் மீது ஈரானிய புரட்சிகர காவல் படை கடும் நடவடிக்கை எடுப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படியான ஒரு நிலையில்தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் நிறுத்தப்பட்டது ஏன்? அமெரிக்காவின் தற்போதைய பதில் என்ன என்கின்ற ஒரு கேள்வி எல்லோருடைய மனங்களிலும் ஏற்படலாம். இதற்கான மிக முக்கியமான காரணம் பாகிஸ்தான் உள்ளிட்ட சில நாடுகளுடைய கோரிக்கையை ஏற்று ஈரானுடன் ஒரு இறுதி ஒப்பந்தத்தை எட்டும் நோக்கோடு ட்ரம்ப் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தியிருக்கிறார். இது ஒரு தற்காப்பு நிலை மட்டுமே என்று சொல்லப்படுகிறது. முதலில் யாரையும் நாங்கள் தாக்க மாட்டோம், ஆனால் எங்கள் கப்பல்கள் மீது தாக்குதல் நடந்தால் தகுந்த பதிலடி கொடுப்போம் என்பது அமெரிக்காவினுடைய தற்போதைய நிலையாக காணப்படுகிறது. அதே நேரம் ஈரானின் இந்த ஏவுகணை தொழில்நுட்ப அறிவிப்புகள் இன்னும் அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு இது ஒரு வலிமையான எச்சரிக்கை செய்தியாக அமைந்திருக்கிறது. உலக பொருளாதாரத்தினுடைய உயிர் நாடியான ஹார்முஸ் நீர்ச்சந்தையை சுற்றி இந்த பதற்றம் நீடிப்பது சர்வதேச சந்தையில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லலாம். இப்படியான ஒரு நிலையில்
மத்திய கிழக்கில் காணப்படுகின்ற இந்த நிலவரங்கள் மிக மோசமான, உலகத்தினுடைய மிக அதிகப்படியான எதிர்ப்புகளையும் எதிர்வினைவுகளையும் வெளிக்காட்டுகின்ற நகர்வுகளாக மாறி இருக்கிறது. ஆகவே உலகம் மிகப்பெரிய அழிவினுடைய குறிச்சுட்டியை தாங்கி நிற்கிறது என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆகவே உலகத்தினுடைய அழிவுக்கு இந்த ஆயுதங்கள் எப்படி அனுகூலங்களாக இருக்கப் போகிறது என்பதுதான் இங்கு நாங்கள் பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. அதே நேரம் மத்திய கிழக்கு போரின் போது புதிய பதட்டம், கவலையளிக்கும் ஒரு அம்சம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. வாஷிங்டன் போஸ்ட் ஆய்வு செய்த செயற்கைக்கோள் படங்களின்படியாக பிப்ரவரி 28 முதல் அமெரிக்க இராணுவ தளங்களின் சுமார் 228 கட்டமைப்புகள் மற்றும் தளவாடங்கள் சேதமடைந்திருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அல்லது அவை அளிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுவரை பொதுவெளியில் அறிவிக்கப்பட்டதை விடவும் சேதம் மிக அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. சேதமடைந்திருக்கக்கூடிய முக்கிய அலகுகள் தொடர்பாக பார்க்கிற போது போர் விமானங்கள், எரிபொருள் கிடங்குகள், விமான நிறுத்துமிடங்கள் மற்றும் இராணுவ வீரர்கள் தங்குமிடங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் ரேடார் தகவல் தொடர்பு சாதனங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அளிக்கப்பட்ட முக்கிய தளங்களாக பார்க்கிற போது கட்டாரில் உள்ள அல் உதைத், பஹ்ரைன், குவைத் மற்றும் அமெரிக்காவினுடைய 5வது கடற்படை தலைமையகம் சார்ந்த இடங்கள் காணப்படுகிறது. மக்களிடையே பாதிப்பு, 7 அமெரிக்க வீரர்கள் உயிரிழப்பு மற்றும் 400க்கும் மேற்பட்டோர் காயம் என்கின்ற விடயம் இருக்கிறது. அதேபோல தாக்குதலுடைய நுணுக்கங்கள் தொடர்பாக பார்க்கிற போது இவை வெறும் சீரற்ற தாக்குதல்கள் அல்ல, மிகவும் துல்லியமானவை. மென்மையான இலக்குகள் எனப்படும் உடற்பயிற்சி கூடங்கள் மற்றும் உணவகங்கள் கூட குறிவைக்கப்படுகிறது. இதன் நோக்கம் அமெரிக்காவினுடைய செயற்பாடுகளை முடக்குவதும் மனரீதியாக வெளிப்படுத்துவதுமே ஆகும். நவீன ட்ரோன் போர் முறைக்கு எதிராக அமெரிக்கா தயார் நிலையில் இல்லையா என்ற கேள்வியை இது எழுப்பி நிற்கிறது. அமெரிக்க அரசாங்கத்தினுடைய கோரிக்கையின்படி முக்கிய தனியார் செயற்கைக்கோள் நிறுவனங்கள் இந்த பகுதியினுடைய படங்களை வெளியிட கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் ஈரான் ஆதரவு ஊடகங்கள் உயர்தர படங்களை வெளியிட்டு தாக்குதல்களை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி சமீபத்திய 24 மணி நேரத்தில் வான்வெளியில் அமெரிக்க போர் விமானங்கள் நடமாட்டம் கணிசமாக குறைந்து காணப்படுவதாக சொல்லப்படுகிறது என்பதனையும் சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே போல அவசரகால சிக்னல்கள் 2 அமெரிக்க எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் KC-46 A மற்றும் KC-135R ஆகியவை ஹார்முஸ் ஜலசந்தி அருகே அவசரகால சிக்னல்கள் 7700 கோட் கொடுத்துவிட்டு ரேடார் திரையில் இருந்து மறைந்திருக்கிறது. இது விபத்தா அல்லது தாக்குதலா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் இருக்கிறது. அதே நேரம் தாங்கள் அனுமதியின்றி எந்தவொரு அமெரிக்க போர்க்கப்பலையும் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க முடியாது என ஈரான் சிகப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. நேரடி மோதலுக்கும் ஈரான் தயாராக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. இப்படியான நிலையில் போர்க்களத்தினுடைய விதிகள் மாறிவிட்டது. உலகின் வலிமையான இராணுவமே தற்போது தற்காப்பு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான இந்த மோதல் உலக பொருளாதாரத்தை, குறிப்பாக எண்ணெய் விநியோகத்தை எவ்வாறு பாதிக்கும் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியாகும். உலகத்தினுடைய மிக மோசமான ஒரு காலப்பகுதியாக இந்த காலம் இருக்கிறது. உலகம் கண்டிராத மிக மோசமான ஆயுதங்கள் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அவதானமாக இருப்போம். தொடர்ச்சியாக தரவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி உறவுகளை மற்றும் ஒரு ஒன்றை அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு. இது கொதிநிலைகளின் களம்.